வணக்கம். பெரிய ஒரு குளோபல் டென்ஷன் வந்து இப்போ ஒரு மாதத்துக்குள்ளே வந்து நடந்திருக்கு. அந்த ஈரான் வார் சிச்சுவேஷனை நம்ம சொல்லலாம். ஸோ இது நடந்ததுக்கப்புறமா என்ன நடந்திருக்குன்னு தெரியுங்களா? ஸ்டாக் மார்க்கெட் பூராமே வந்து டவுன் ஆகிருக்கு. நிஃப்டி ஜிசெக்கு, அப்புறம் நாஸ்டாக்ஸு, S&P 500, நிஃப்டி ஸ்மால் கேஸு, மிட் கேப்பு, மைக்ரோ கேப்பு, நிஃப்டி 50, கோல்டு, சில்வர் இது எல்லாமே வந்து தொடர்ந்து இறங்குமுகமாகவே இருந்துச்சு. கிட்டத்தட்ட கிராஷ் ஆச்சுன்னு கூட சொல்லலாம். ஸோ இது எல்லாமே எவ்வளோ இறங்கியிருக்கு அப்படிங்கிறத நீங்கள் டிஸ்பிளேல பார்க்கலாம். ஆனால் ஒரே ஒரு மார்க்கெட் மட்டும் நல்லா வந்து மேலே போயிருக்கு. அது என்ன தெரியுமா? அதுதான் டாலர். 2.3% வரைக்கும் நல்லா வந்து கெயின் பண்ணியிருக்கு. டாலரில் வந்து உலகத்திலே ஒரு காமன் மணியாக வந்து இருந்துகிட்டு இருக்குது. ஏன்னா எல்லா குருடாயிலும் வந்து ட்ரேட் பண்ணணும் அப்படின்னா டாலரில் தான் ட்ரேட் பண்ணணும். இதை நம்ம இன்னொரு வீடியோவும் பார்த்துருந்தோம். இந்த மாதிரி எல்லா கண்ட்ரியுமே வந்து டாலரில் தான் ட்ரேட் பண்ணுவாங்க குருடாயில் வந்து வாங்கிறதுக்கு. இதனால் ப்ரைஸஸ் வந்தாலும் எல்லாருமே டாலரை தேடி போவாங்க. டிமாண்ட் அதிகமாகும், ப்ரைஸ் மேலே போயிருக்கு. அதனால் பிக் இன்வெஸ்டர்ஸ் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ஸ்டாக்ஸ் எல்லாம் செல் பண்ணிடுவாங்க. கோல்டு கூட செல் பண்ணுவாங்க. எல்லாத்தையும் டாலரில் பார்க் பண்ணுவாங்க. ஏன்னா கேஷ் இருந்தால் தான் நெக்ஸ்ட் சான்ஸே நம்ம யூஸ் பண்ண முடியும். இந்த மாதிரி நேரங்களில் லிக்விடிட்டி தான் நம்மளுக்கு முக்கியமானது. ஸோ சர்வைவல் தான் இப்போதைக்கு முக்கியம். இதுதான் நம்ம கொரோனாவிலையும் நாம் பார்த்தோம். இதோட அர்த்தம் என்ன அப்படின்னா பேனிக் வந்தால் மக்கள் சேஃப் அசட்டுக்கு போகிறாங்க. அடுத்தடுத்து நம்ம இந்தியன் மார்க்கெட்டுமே வந்து நம்ம முன்ன பார்த்த மாதிரி ஸோ எல்லாமே இறங்குமுகமாகவே இருந்துச்சு. நிஃப்டி 500 9.3%, நிஃப்டி மிட் கேப் 150 வந்து 8.7%, நிஃப்டி ஸ்மால் கேஸ் 250 வந்து 7.9% வரைக்கும் கீழே வந்து இறங்கியிருந்தது. இதனால் நம்ம தெரிஞ்சுக்கிறது என்ன அப்படின்னா ஸ்மால் கேஸ் அண்ட் மிட் கேப் அதிகமாக வந்து அடிபட்டிருக்கு. ஏன் அப்படின்னா எங்கே வந்து ரிஸ்க்கு அதிகமாக இருக்கோ அந்த இடங்கள்லாம் மக்கள் வந்து சீக்கிரம் வெளியே வர ஆரம்பிப்பாங்க. ஏன்னா ஸ்மால் கேஸ்லேயும் மிட் கேப்லேயும் வந்து அந்த லார்ஜ் கேப்பை கம்பேர் பண்ணும்போது அதில் இருக்கிற கம்பெனிகள் எல்லாமே வந்து சின்ன சின்ன கம்பெனிகளாக இருக்கலாம். அதனால் அதிலேருந்து வெளியே வந்துட்டு வேறு ஏதாவது இடத்துக்கு போவாங்க. இதனாலையும் அது பெருசாக வந்து அடி வாங்கியிருக்கு. குளோபல் மார்க்கெட்லேயும் நாஸ்டாக்ஸ் அண்ட் S&P 500 எல்லாமே வந்து கீழே வந்திருக்கு. இதுலேருந்து நம்ம என்ன புரிஞ்சுக்கலாம் அப்படின்னா ஒரு குளோபல் பேனிக் வந்துச்சு அப்படின்னா எல்லா மார்க்கெட்டுமே சேஃப் இல்லை. ஈவன் கோல்டு சில்வரும் கூட நல்லா வந்து கீழே இறங்கிறது. கோல்டு வந்து 10.6%, சில்வர் 16.7% கீழே வந்திருக்கு. இதுக்கு முன்னாடிலாம் நார்மலாக ஒரு கிரைசிஸ் வந்தால் கோல்டு வந்து அப் ஆகும். ஆனால் இப்போ கோல்டும் கூட டவுனில் தான் வந்திருக்கு, நல்லா கீழே போயிருக்கு. இதுலேருந்து நம்ம புரிஞ்சுக்கிற லெசன் என்ன அப்படின்னா ஒரு கிரைசிஸ் வந்துச்சு அப்படின்னா அசட்டை 100% சேஃப் இல்லை. அந்த டைமில் லிக்விடிட்டி கேஷு இப்போ டாலர் அதுதான் வந்து ஒரு முக்கியமான வந்து ஒரு கிங்காக வந்து இருந்துகிட்ருக்கு. அதனால் எல்லா பணத்தையும் நம்ம ஒரே இடத்துல போகிறதுக்கு காட்டிலும் டைவர்சிஃபிகேஷன் அந்த மெத்தடில் பயன்படுத்தணும். சரியான ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் இல்லை அப்படின்னா நம்ம ப்ராஃபிட் பண்ணது எல்லாமே வந்து வீணாக போக வாய்ப்பு இருக்குது. அதனால் உங்களோட முதலீடை வந்து கரெக்டாக நீங்கள் செக் பண்ணிவிட்டு டைவர்சிஃபிகேஷனோட நல்ல நாலேஜோட எல்லாத்தையும் தெரிஞ்சு பண்ணணும். அதை சொல்லணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த பதிவு. மீண்டும் உங்களை இதே போல் அடுத்த ஒரு நல்ல பதிவை சந்திக்கிறேன். மிக்க நன்றி.